நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்கு. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணாக்கிட்ட வந்து ரொம்ப அழகாக பார்த்து வேணும் அந்த வரிசையில் பதறாதே சிதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங். இவருக்கு தான் எனக்கு இல்லை, நான் ஜஸ்ட் டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்க சினிமாவில். எங்களை மாதிரி டைரக்டர்கள் எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம். அவ்வளோதான். இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இது இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டில் செகண்ட் ஹாஃப்ல ஜிவி இப்போ ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். தம்பி எழுதியிருந்தாப்புல அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பி டைலாக் ஒருவர் விஷால் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துப்பாரு. நான் அதை கேட்பேன். கேட்டு சரி சார் இது இப்படி பார்த்தீங்களாமே சார் நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நானும் நினச்சி அங்கே போய் இதை வந்து இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறேன். அங்கே போனால் விஷயம்லாம் ஆயிடுச்சு எல்லாம் இது போதும் அப்படின்னு நான் வந்து கேட்பேன். என்ன சுரேஷ் சார் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க அடுத்தது பார்த்துக்கலாம் அடுத்த சீனில் பார்த்துக்கலாம். பட் ஸோ டெடிகேட்டட் ஹி வாஸ் டு த டைரக்டர். நாட் even one line or a word will change. So I think சுரேஷ் சார் இருக்கீங்களா? And you know he's a wonderful man in the film. Till yesterday, day before yesterday, to finish the dubbing, he was there. Another one is Ramesh sir. I think Avula is there. He took such a good care of the whole team. எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு ஸ்லோ மோஷன்லேயே எல்லாரும் பண்ணுவாங்க. பட் திங்ஸ் வேர் ஹேப்பனிங் அவருக்கு. அண்ட் தென் வி ஹேட் அவர் டைலாக் ரைட்டர். எப்படியோ சுரேஷ் சாரும் சரி விஷாலுமே சரி இதை மாற்றிக்கலான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு படத்தில் டைலாக்லாம் மாற்றாம அவங்க கொடுத்த டைலாகை அப்படியே பேசினோம் வந்து மகிழும். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கிட் மாதிரி தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க் அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன்பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹி டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்காக இருக்கட்டும் படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பார்த்து முடிச்சுட்டு நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது. அதுலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேர். அது வந்து அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோட கரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டில் எழுதின ஒரு விஷயம் என்னன்னா என்னதான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தானே போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோப்பாக இருந்துச்சுன்னா டிசிஷன் வந்து ஃபீல் ஆயிடுச்சு. எத்தனை தாண்டி பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்லுறது பதில் அண்ணா இப்போ ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன்.